அதுக்கு ஒரு கப்பு வந்து பன்னீர், பட்டர், முந்திரி பருப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் போட்டு இப்போ பட்டர் உருகணுன்னு நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இது எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம தக்காளியும் போட்டுடலாம். இப்போ தக்காளி போட்டுடுறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு கூட போட்டுடலாம், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. இதுலேயே வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ஆக்சுவலி வெங்காயத்தோட தக்காளி கொஞ்சம் கூட இருக்கணும். இப்போ 4 வெங்காயம் போடுறீங்கன்னா 6 தக்காளி போட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் போட்டுறேன். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து அது கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க, ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் 1.5 ஸ்பூன் மட்டும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். குக் பண்ணிட்டதுக்கப்புறம் அரைச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். அது நடுவில் நம்ம முந்திரி இருக்குல்லையே, அதை வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சிடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற விட்டு ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் பட்டர் போட்டுடலாம். பட்டர் போட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதில் ஊற்றிடலாம். அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது லாஸ்ட்டில் வந்து இந்த கஸ்தூரி மேத்தி சொன்னேன் இல்லையா, இது கையிலே வச்சு நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு இது மேலே தூவிடுங்க. அப்போ தான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட் வரும். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், பரோட்டாவுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.